அன்பு சகோதரர் பேசுகிறேன். நான் ஏற்கனவே 2 பதிவுகள் போட்டிருந்தேன். அது என்ன காரணம்னு தெரியல, ரொம்ப போகலை வியூவர்ஸு. அதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் நல்லா பார்த்துருந்தீங்க. அது என்னன்னு தெரியல. இப்போ சமுதாயத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எப்பா 50 ரூபா வாங்கினது விட்டுட்டேன், 5 ரூபா வாங்கின பிடிக்கிற. அப்புறம் அவனை பிடிச்சோம்னா, ஆமாம் 500 ரூபா வாங்கின விட்டுட்டேன், என்னையை பிடிக்கிற. அப்புறம் அவனை பிடிச்சோம்னா 1000 ரூபா வாங்கணும். இப்படி எல்லாம் சொல்லி எல்லாமே அதெல்லாம் வாங்கலாம், தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி போச்சு. அதை விட்டுருங்க, அதெல்லாம் இனிமேல் பேச முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ட்டாங்க. அவனா தன்னுடைய பதவியை நினச்சி, தன்னுடைய சமுதாயத்தை நினச்சி, தனக்குள்ள ஒரு ஒழுக்கத்தை உண்டாக்கி அவனே திருந்திக்க நினைக்கணும்னு சொன்னால் எந்த சட்டமும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. எவனை என்ன பண்ண முடியும்? இப்போ 4 லட்சம் சம்பளம் வாங்குறான், 5 லட்சம் சம்பளம் வாங்குறான். அன்றாட கூலி வேலை செய்கிறவன் ஒவ்வொரு நாளும் போராட்டம் பண்ணுறான், அவன் யோக்கியமாக இருக்கான். ஆனால் இவ்வளவு சம்பளம் வாங்குறான், அரசாங்கம் எல்லாம் செய்து சாகிற வரைக்கும் பென்ஷன் கொடுக்குது. செத்த பிறகு அதுக்கு பிறகு அவன் ரிட்டையர் ஆன பிறகு அவனுக்கு இது கொடுக்குது, ஓய்வூதியம் கொடுக்குது, குடும்பத்தை காப்பாற்றுது. இவ்வளவு இருந்தும் அவன் பதவியில் இருக்கும்போது 10 பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை. யாரோ ஒரு அதிகாரியோ இதோ வச்சுக்கோங்களேன், அவங்க உண்மையிலேயே நல்லவங்களா இருந்து கொடுக்க நினைச்சா கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பொறுப்பு அந்த மாதிரி பெரிய பொறுப்பாக இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது அதையெல்லாம் தாண்டி பாருங்கள், இப்போ ஒரு நீதிபதி அவர்கள் வீட்டில் பல கோடிகள் வச்சுருக்கு. கேட்டால் அவர் எனக்கு தெரியாது, யாரை கொண்டாந்து போட்டு போயிட்டானாங்க சொல்லுங்கள். ஆனால் இதை நீங்களே பெரியவர்கள், பெரிய பொறுப்பில் இருக்கீங்கல்ல, நீங்களே சொல்லுங்கள். சாதாரண ஒருத்தனை பிடிச்சி கொண்டு போய் போட்டால் என்னடா தெரியாதுங்கிற, ஏன்னா அவனுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படா வராமல் தெரியாமல் வந்துடும். என்ன கேள்வி கேட்குறீங்க? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். சாதாரண ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அல்ல ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணிட்டான்னாக்க அவனை என்னென்ன கேள்வி கேட்குறீங்க? அவனை கேட்கறது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் உண்மையிலேயே சில குடும்பங்களில் பெண்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. இதுதான் உண்மை. அப்படிங்கும்போது அந்த பெண்களையும் ரொம்ப கேவலமாக சிங்கமாக திட்டுறது. இது என்னன்னா, இப்போ இப்படியே ஆகி கடைசியில் தவறு பண்ணால் பெருசாக பண்ணணும், அப்போ தான் நமக்கு மரியாதை கிடைக்குதுங்கிற அளவுக்கு தவறு பண்ணுறவங்களுடைய எண்ணங்களை இந்த மேல் பொறுப்பில் இருக்க தவறு பண்ணுறவங்களாம் தப்பிச்சுக்கிறான் பார்த்தீங்களா? அதை பார்த்து இன்னைக்கு நிலைமை உருவாயிருச்சு. எல்லா விஷயங்கள்லையும் தண்டிக்கக்கூடிய, தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆள்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. அவங்களை தண்டிக்கவே முடியல. பல அரசியல்வாதிகள், அதிகாரிகள், வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் சும்மா சொல்கிறதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. அதிகாரிகளும் மிகப்பெரிய தவறுகள் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. அது உலக அறிஞ்ச விஷயம். யாரை தண்டிக்க முடிஞ்சது? யாரையும் தண்டிக்க முடியல. எதனா ஒரு காரணம் சொல்லி முதல்ல அந்த அப்படியே குறிப்பிட்ட தண்டிச்சா கூட ஒரு தண்டனை கொடுப்பாங்க. அப்புறம் போய் அவங்க வெயில் வந்துடுவாங்க, முன்ஜாமீன் வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு வழக்கு அப்படியே போயிட்டே இருக்குமே தவிர யாரும் தண்டிச்சது மாதிரி 100% கூட இல்லை. மிகப்பெரிய தவறு பண்ணுறவர்கள்லாம் எதனாலும் ஒரு ரூபத்தில் வெளில வந்துடுறாங்க, தப்பிச்சுக்கிறாங்க. அப்போ சாதாரண குற்றவாளிகள் இன்றைக்கு அவருடைய மனநிலை என்னன்னா, பெருசா பண்ணு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி பெருசாக பண்ணுறாமா, அது மாதிரி பெருசாக தப்பு பண்ணு, உனக்கு எல்லா வகையிலையும் மரியாதை கிடைக்கும். அதையெல்லாம் தாண்டி நீதிமன்றம்னு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அங்கேயும் எதனா ஒரு சூழலில் உன்னோட வழக்கறிஞர்களை வச்சோ அல்லது உங்களோட வாத திறமையை வச்சோ பணத்தை வச்சோ ஏதோ ஒன்று அப்படி வச்சு தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலைமை உருவாயிருச்சு. அதுக்காக ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தை குறை சொல்கிறதாகவோ அல்லது நீதிமான்களை குறை சொல்கிறதாக இல்லை. மக்கள் மனநிலை அது. இப்போ இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லும்போது சில நேரங்களில் நீதிமான்கள் நேர்மையான நீதிமான்கள் இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் அப்படி செய்கிறோமா, எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் ஒரு கருத்தை சொல்லுகின்றவன் தனி மனிதன். ஒரு யூடியூப் மூலமாக தன்னோட கருத்தை சொல்கிறான். சப்போஸ் அவனை நம்ம அந்த கேள்வி கேட்குறான். ஆனால் மக்கள் அத்தனை பேரும் பேசுகிறாங்க. எல்லாரையும் போய் தண்டிக்க முடியுமா சொல்லுங்கள். நீதிமன்றங்கள் மீது விமர்சனம் வைக்கக்கூடாது, நீதிமான்கள் மேலே விமர்சனம் வைக்கக்கூடாது. இது சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டினுடைய உச்சக்கட்ட அமைப்பு நீதிபதிகள், நீதிமான்கள், அது மேலே மக்களுக்கு நம்பிக்கை இழந்து விடக்கூடாது, மக்கள் நம்பிக்கையோடு இருக்கணுங்கிறதுக்காக அதை விமர்சனம் செய்யக்கூடாது என்பது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படித்தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் அப்படி இருக்கா? நம்ம பயந்துக்கிட்டு வேணா விமர்சனம் செய்யாமல் இருக்கலாம். ஏன்னா அப்போ அவங்க அதிகாரம் இருக்குது, உச்சபட்ச அதிகாரம் இருக்குது, அதனால பயந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பொது வழியில் எல்லா மக்களும் பேசுகிறாங்களே, எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு உள்ளே போட முடியுமா, தண்டிக்க முடியுமா சொல்லுங்கள்? தண்டிக்க முடியாது. எல்லா மக்களும் பேசுகிறாங்க. அடப்பாயா நீ வேற, அங்கே போய் எல்லாம் தப்பிச்சுட்டு வந்துடுறான், எவனை தண்டிக்கிறாங்க சொல்லு, அப்படி இப்படின்னு பலவிதமாக நீதிமான்களை பற்றியும் நீதிமன்றங்களை பற்றியும் விமர்சனம் பண்ணுறாங்க.
பேசுகிறவங்கள தான் நம்ம செய்ய முடியுமே தவிர இந்த மாதிரி பொது வழியில் எல்லாரும் பேசுகிறாங்க ரோட்டில் போகிற யார்கிட்ட வேணாலும் இல்லைன்னு சொன்னால் அது உண்மையாக இல்லைன்னு சொல்லி அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு தவறு செய்கிறத வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, இது இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மதுபானம் சம்பந்தமாக. இவன் ஒரு தவறு செய்கிறான், அவனை போய் பிடிக்கிறாங்க. உடனே வந்து இன்னொரு ஆள் போய் உட்காந்துக்கிட்டு அவங்கள விசாரிக்கக்கூடாது, நீ எப்படி இப்படி விசாரிக்கணும் அப்படி விசாரிக்கணும், என்னையா அது கதையாக இருக்குது? தவறு சென்றவனுக்கு முதல்ல நீ பரிசு போகிறதே முதல்ல தப்பு. அப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணுவீங்களா? இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டா ஏன்னா அதை அவரை விசாரிக்கக்கூடாதுங்க, நீங்கள் ராத்திரியில் விசாரிக்கணுங்க, பகலில் விசாரிக்கணுங்க, நீங்கள் ஏங்க இப்போ போனீங்க அப்போ போனீங்க கேட்க முடியுமா? இதில் தர்மமா நியாயமா? இது என்ன? அது உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. சட்டம் வந்து ஏழையாக இருந்தாலும் பணக்காரன் இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் அதிகாரத்திற்கு ஒன்று தானே. அது நிரூபிக்கப்படுதா அப்படிங்கிறது வந்து எதன் மூலமாக தெரியும்னு சொன்னால் நீதிமன்றங்கள் மூலமாக தான் தெரியும். உயர் பொறுப்பில் இருக்க அத்தனை பேருமே தப்பிச்சுக்கிறாங்க, எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் தப்பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மனநிலை மக்கள் மத்தியில் இருக்குது. தயவு செய்து நீதிமான்களும் நீதிமன்ற தீர்ப்புகளும் மக்கள் இதன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கிறேன்.